வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 அக்டோபர் 29 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர புயல் மோந்தா புயலாக செயலிழந்து ஆந்திர மாநிலத்தின் ராஜோல் அருகே பீமாபரம் வழியாக கரை கடந்தது. இந்த புயல் எதிர்பார்த்தது போலவே கடலுக்குள் இருக்கும் பொழுது மட்டுமே அதிகமான காற்றை இழுத்து மரங்களை சேதப்படுத்தியது. ஆனால் கரையேறும் பொழுது செயலிழந்து கரை கடந்ததால் காற்று பாதிப்பு பெரிதாக இல்லை. ஆனால் கொட்டியது மழை. 20-25 சென்டிமீட்டருக்கு மேல் எட்டிவிட்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது மழை. நெல்லூர் தொடங்கி மேற்கு கோதாவரி மாவட்டம் வரைக்கும் அதீத மழைப்பொழிவு தொடர்கிறது. இப்பொழுது ஓங்கோலுக்கு வடக்கே அதீத மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தெற்கே தூறலாக தொடர்கிறது. புயல் கரை கடந்த மாவட்டம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தை இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு கோனசீமா மாவட்டம் எனப்படக்கூடிய நர்சாபூர் பீமாவரத்தை கொண்ட பகுதி வழியாக கடந்து புதுச்சேரியின் ஒரு பகுதியாகிய ஏனாம் பகுதியையும் தாக்கி கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடாவை தாக்கி பிறகு இது செயலிழந்த வடிவிலே, அதாவது புயலிலும் மிக குறைந்த வேகத்திலே தெலுங்கானா பகுதியோட ராமகுண்டம், கம்மம், வரங்கல், நல்கொண்டா பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு தெலுங்கானாவிலே ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலமாக நகரும். தெலுங்கானாவின் கிழக்கு பகுதி, ஹைதராபாத்திற்கு கிழக்கு வடகிழக்கே. பிறகு அந்த நிகழ்வு ஒடிசாவின் சத்தீஸ்கர் எல்லையோரம் வழியாக நகர்ந்து வழக்கம் போல் மேற்கு பகுதிக்கே மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டு, அதாவது சத்தீஸ்கர் மாநிலத்தின் மேற்கு ஓரம் மகாராஷ்டிராவின் நாக்பூர் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டே பிறகு